ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நகை பேங்க்கில் தான் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா பேங்க்கில் தான் போய் வைப்போம். இந்த மாதிரி நான் வச்சு அதை திருப்பும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நல்ல பெரிய இன்சிடெண்ட்டாக நடந்தது. அது என்ன அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நகையை நான் ஒரு பேங்க்கில் அடகு வச்சுருந்தேன். சரி, 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, நம்ம நகையை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் திருப்புறதுக்கு போயிருந்தோம். திருப்பிட்டு நகையை கையில் வாங்கி பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஷாக் தான் கற்றுருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை நெளிஞ்சிருந்தது. அது என்ன நகைன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதை நான் இந்த மாதிரி நெளிஞ்சிருந்ததா, சரின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க ஒரே வார்த்தை சாரி இதான் சொல்லுறாங்க. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகை வாங்கியிருப்போம், அது பத்திரமா இருக்குன்னு சொல்லி தானே நம்ம பேங்க்கில் போய் வைக்கிறோம். அப்போ அவங்க அதை சேஃபாக தானே பார்த்துக்கணும். எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தெரில. மேலே ஏதோ வெயிட் வச்சுட்டாங்க போல். அந்த நகையை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் அது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் நெளிஞ்சு போயிருந்தது. இது உள்ள இந்த மாதிரி மாற்றி மாற்றி உள்ள லைட்டாக ஒரு ரெண்டு இடத்துல பெண்ட் ஆகி போயிருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சரி பண்ணிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து வாங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது நான் சரவணா எலைட்டில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், பாக்ஸ் காட்டுறேன் என்ன பாருங்கள். சரவணா எலைட்டில் தான் வாங்கியிருந்தேன். அங்கே ஆசாரிங்க ஒர்க் நமக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணேன், நகையை திருப்பின கையோட உடனே அந்த கடைக்கு போயிட்டேன். சரவணா எலைக்கு போயிட்டு ஆசாரிங்க கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க என்னம்மா இப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, பேங்க்கில் அடகு வச்சுருந்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ அவங்க எனக்கு ஒரு 2-3 ஐடியா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை சரி பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகை எந்த இடத்துல சேஃபாக இருக்குன்னு பார்த்து தான் வைப்போம். பேங்க்கில் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் நம்ம வைக்கிறோம். அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நகையை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, வெயிட்டு ரெண்டையுமே செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க, வெயிட்டை செக் பண்ணி அதையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நகையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, வெயிட் செக் பண்ணுறீங்க இல்லையா, அதையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் செக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்கில் போய் வைப்போம் இல்லையா, அவங்க வெயிட் செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் மெயினாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க இல்லையா, நம்ம நகை அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கார்டு கொடுப்பாங்கல்ல, அதில் நம்ம நகை நல்ல நகையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க. என் நகை நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகையை திருப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அங்கேயே உட்காந்து முதல்ல அந்த நகையை செக் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது விட்டுருக்குதா, இல்லைன்னா நெளிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ அங்கேயே ஆன் த ஸ்பாட்லேயே செக் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு மேனேஜர்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் போய் நம்மளால் கேட்க முடியாது. நான் அங்கேயே தான் பார்த்தேன். ஆனாலும் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, சாரி தான் சொன்னாங்க. ரொம்ப பெண்ட் ஆகலை. அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு 2 இடத்துல மட்டும் பெண்ட் ஆகி போய் இருந்தது. ஏன்னா இப்படி வச்சோம் அப்படின்னா அது கழுத்தில் கரெக்டாக உட்காரும் இல்லையா, அதில் தான் எனக்கு தெரிஞ்சது லைட்டாக பெண்ட் ஆகி போயிருந்தது. அப்புறமா இது தாங்க எனக்கு நடந்தது. இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நகை பேங்க்கில் தான் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே பேங்க்கில் போய் வைக்கிறோம். அங்கே இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்க்கில் அடகு வைக்க போனேன்ல, அன்னைக்கு அங்கே இருக்கிறவங்க எனக்கு ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் நகையை இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் இருக்குதுல்ல, இந்த பேக் செயின் இருக்குது இல்லையா, இதில் இந்த ஒரே ஒரு இது மட்டும் கட் பண்ணுறது,
இல்லை முன்னாடி ஏதாச்சும் குட்டி குட்டியாக தொங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த குட்டி பார்ட்ஸ் அது எப்படின்னு தெரியல, அந்த குட்டி பார்ட்ஸை வந்து கட் பண்ணிக்கிறாங்களாம். இந்த மாதிரி பேங்க்கில் நடந்து அதை கண்டுபிடிச்சி அது மூலமாக ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. இனிமேல்ட்டு நம்ம நகையை வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வைங்க. இந்த மாதிரி பெரிய நகைங்களை மேலே வெயிட் வச்சா நெளிகிற மாதிரி இருக்கிற நகைகளெல்லாம் தயவு செஞ்சு கொண்டு போய் அடகு வைக்கவே வைக்காதீங்க. நான் வாங்கின அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், இந்த நகையை வந்து நம்ம திருப்பி அடகு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா? நான் அந்த மாதிரி யாரையும் ஏமாறாதீங்க. அதுக்காக தான் சரி ஓகே நம்ம வந்து இதை ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, தேங்க்யூ.